நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி கல் புன்யான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவன் ஒரு கட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும். கட்டிடத்தில் எப்படி செங்கற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இறுக்கி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ, இணக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறதோ, நெருக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படி முஸ்லிம் இருக்க வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி கல் ஜஸதில் வாஹித். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு இடையிலே ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும். அந்த உடல் என்றால் என்ன தெரியுமா? இதிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு. உடல் என்றால் ஒரு மனிதனுடைய உடலில், அவன் உறுப்புகளில் கண் பாதிக்கப்பட்டால் உடலெல்லாம் உருக்குலைந்து போய்விடுகிறது. கால்கள் மருத்துவமனைக்கு ஓடுகிறது, வாய் மருத்துவரிடம் பேசுகிறது, அவர் சொல்லுகிற அறிவுரையை காது கேட்கிறது, அவர் கொடுக்கின்ற மருந்துகளை கைகள் வாங்குகிறது, அதை வாய் உட்கொள்கிறது, உடம்பு அதை செரிமானப்படுத்துகிறது. அனைத்தும் இந்த கண்ணை காப்பாற்றுவதற்கு வந்து நிற்கிறது. இதுபோல ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்துகிறது.